இது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடையை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குனர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் எனக்கு கிடைச்சார். ரொம்ப அருகாமையிலேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நம்மக்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தம்பிராமன் அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சார். அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம். தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். உட்காருங்க கார்த்திக். எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்கத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு விட்டுருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார். அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவாண்ணன் ரொம்ப நன்றி. இப்போது எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோடு பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி ஃப்ராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேலே போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உன்னுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில்வா மாஸ்டர் என் தம்பி, என் நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம் அவனை. அப்படி உட்கார், அதிலே உட்கார். சித்திரை செவ்வானம்னு ஒரு திரைப்படம். அதாவது தம்பியோட முதல் படைப்பு. ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லாருன்னு ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு. காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இறைவனுக்கு நன்றி. சில்வா ரொம்ப நன்றி சில்வா. சாரகேஷ், இவன் கௌஷிக், 3 பேரும் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000 ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணும்போது அங்கேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு பிள்ளை கிடச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடு பார்ப்பது. அப்புறம் நடிகர்கள் அவன் இப்போ ஒரு பிள்ளையாக இருக்கான், தன்ராஜ். அவன் ஒரு தம்பி. அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸுக்கும் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும், ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், அது தம்பி சொன்னதும் கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளையானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும். ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரையும் வாழ்வார். அப்படியே வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும், இறங்கும்.
ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா இந்த கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சேதாரமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்கள், இந்த சாட்டை எடுத்து பாருங்கள். நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு. இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி, அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி பணத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. ஸோ அவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுகிறேன், இன்றைக்கி என்னடா பேசுகிறது, தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட்டுன்றாங்களே, இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு விடைபெற்றுலான் இருக்கேன். ஃபீல் குட் புராணம் தான், ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னது போல என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில் ராமன் வில்லாட்டியான், வில் தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆகிடக்கூடாது என்ற பதட்டத்தோடவே அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்குறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயையோ, பார்த்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீயா இதை எய்தாய்? நீயா இந்த பழிச்சல், இந்த பழிச்சொல்லுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ இந்த பழிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌடத்தை யார் சுகப்படுவா? தகுதி இல்லாத போய் உட்காந்துட போறானே. ஸோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு. பார்த்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அப்போ வசனங்கள் போடுறான் பாருங்க. டேய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான் தனி யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனால் மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. ஸோ அவனை நினைத்தே ஃபீல் பண்ணுறான். அந்த ஃபீல் கூட்டு பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுதே இன்னொரு சபம், அதனால தான் பிரசவம். ஆனால் சாவு இருக்கிற பொழுது மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது, மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருமே, கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி ஏதோ ஒரு நூலில், ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று. இன்னொன்று,
சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா, அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா, இந்த அப்ளிகேஷன் தான் அப்படின்னா. இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் என்னை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையகம். வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்கே மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல, ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன், ஒரு 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 ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவாங்க, ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அது அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோன்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாற்றிச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர் நான் மாற்றி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க காரணம் சொல்லணுன்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார். என்னையை வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனாக இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமாக தான். எங்கள் வீட்டில் கூட என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கே முதலாக என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அண்ணன் கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படமோ ஒரு சில டைரக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க, யாரும் கூப்பிட்றது கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்லா வாழணும், ராமம் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குனர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரக்கனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது, நான் அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லைம்மா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையாக
ஒரு படமாக இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார். அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை. எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா. ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் இன்றைக்கி சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சுருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் வந்து இப்போ சொன்னார், அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாவித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாரை போல் நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றதுல ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல் தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கணியண்ணன் நேர்காணல் செஞ்சுருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறத பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா, அம்மா, மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரைஞ்சு மனுஷனாக வாழ்கிறதுக்கான வழியை போட்டு கொடுக்குற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்போவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமாக இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கணியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்வார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. காலையிலே வந்தீங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலாக பத்திரிக்கையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1.5 நிமிஷத்தில் கதை சொன்னான். அந்த கதையை கேரவன்லேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் அண்ணா ஒரு கதை நான் கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னென்னா 2014 நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் வந்து ஜெண்டாபாய் கபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோடனே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான்,
யாரையா கூப்பிட்டு வந்து அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லு, எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட. நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு வந்த அண்ணா ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படமெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த ரெண்டாவது கதையை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன், வந்தான், அண்ணே ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே என்ன யார் அப்பா பண்ணுறான், இல்லைன்னா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்கிறேன், ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இது நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா, இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமா, அவனை ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமாக யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா, நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுற, எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டைரக்டராக வருவேன். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், இது எல்லாமே அவங்க தானே பேசுனாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன்டான்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது நம்மக்கிட்ட. நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை, இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசை இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது கமர்ஷியலாக காசு என்றைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கியெல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே, வெல்வோம்.
நன்றி. முன்னாடி உட்கார வச்சிருக்கேன். എല്ലാവർക്കും നമസ്കാരം. আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। എല്ലാ ডিরেক্টর্স, media friends, എല്ലാവർക്കും നമസ്കാരം. Nan Moksha. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudragani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudragani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்ணுறீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.